வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குற்றம் 23 இந்த படத்தோட விமர்சனம் பற்றி தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அருண் விஜய், அபிராமையா, மஹிமா நம்பியார் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தை பார்த்தீங்கன்னா அறிவழகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற அந்த மெடிக்கல் மாஃபியா அப்படின்ற விஷயத்தை பக்காவாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது படத்தில் நிறைய ஒர்க்ஸ் ஸ்பெஷலாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் விஷால் சந்திரசேகர். ஸோ மியூசிக்காக அருமையாக இருக்குது. படத்தில் ரொம்ப மைண்டில் நிற்கிற மாதிரி பாடல்கள் இல்லைனாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் பக்காவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா கடன்னு படம் போயிட்டே இருக்குது ஒரு நார்மலாக. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் அதை விட ஸ்பீடு இருக்குது படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஏதோ பண்ணுறாங்க, அந்த படம் வேற ஒரு ரூட்டில் போகும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அது வேற மாதிரி டேர்ன் ஆகுது. ஸோ இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். மெடிக்கல் விஷயத்தில் என்னென்னலாம் தவறுகள் பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட தவறு பண்ணுறாங்க, ஒரு சில விஷயத்துக்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க வித் சோஷியல் மெசேஜ். அருண் விஜயோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பைக்கில் வர சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் விசில் அள்ளுது, அப்படி அவ்வளோ நல்லா இருக்குது. அவரோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங்கில் அந்த கிளாஸ் போட்டு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு ஸ்டைலிஷான போலீஸாக காமிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பக்காவான ஒரு டிடெக்டிவ் அந்த அளவுக்கு ஒரு பக்காவாக யோசிச்சு பண்ணுற அளவுக்கு ஒரு கேரக்டர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு டேரக்டர். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக தம்பிராமையோட ஆக்டிங் பார்த்தோன்னா நல்லாவே இருக்குது. ஜஸ்ட் அங்கங்கே சின்ன சின்ன காமெடி பண்ணாலும் அந்த படத்தில் ஸ்டேபிள் காமெடின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்டோட தள்ளியே போகிறாரு. ஸோ அவருடைய லாஸ்ட்டாக கூட ஒரு காமெடி வரும். ஸோ அது முக்கியமாக படத்தில் எல்லாரோட கைத்தட்டிலும் பெற்றுச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. முக்கியமாக குழந்தை அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த படத்தில் அதிகமாக பேசப்பட்டுச்சு. குழந்தைய எப்படியெல்லாம் பிறக்க வைக்கிறாங்க, ஸோ அதுக்கான முயற்சிகள் எப்படி இருக்குது நாட்டில், ஸோ அதை எப்படிலாம் மெடிக்கல் மாஃபியாஸ் உள்ளே போகுது, அவங்களோட சுயலாபத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 hours போனதே தெரியல. ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போன மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ படம் மூவ் ஆகிட்டே போகுது. சூப்பரான படம். முக்கியமாக இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.